இன்றைக்கி டேயோட கடைசி மேட்ச்சு, செகண்ட் ரவுண்ட் மேட்ச்சு, போல் டிசைடர் மேட்ச்சு. யார் பார்த்தீங்கன்னா கரூர் எம்எம்சிசி காட்பாடி. ஸோ காட்பாடி டாஸ் வின் பண்ணி சேசிங் தேர்வு பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கும் 6 ஓவர் 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கருணா ஸ்ட்ரைக்கில், சதீஷ் பவுலிங் எண்டில் இந்த டோர்னமெண்ட்லேயே மெய்டின் ஓவர் போட்ட பவுலர். அதே மாதிரி கருணா அவங்களோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சில் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கின பேட்ஸ்மேன். நல்ல பேட்டில் இருக்க போகுது. ஒயிட் பால் விரட்டினாரு. ஐயோ காலுக்குள்ளே போயிடுச்சு. இங்கே ஒரு 4 லக்கிலி பவுண்ட்ரி. இந்த மேட்ச்சில் எலிமினேட் ஆகிறவங்களுக்கு 5000 ப்ரைஸ் மணி வரப்போகுது. வின் பண்ணுறவங்களுக்கு 430 செமி என்ட்ரு ஆவாங்க. செகண்ட் ஒன் ஷாட்டுங்க, ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர். எங்கேயோ போயிருக்குங்க. பிகஸ்ட் 6 கர்ணா பேட்ல இருந்து ரன் வேட்டை ஆரம்பிக்கிறாரு. 2 பாலுக்கு குவிக்கராக 10 ரன் வந்துருச்சு. தேர்ட் ஒன் வெல் பிளேடு. 6க்கு அப்புறமா சென்ஸ் ஆஃப் பேட்டிங் சிங்கிள். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சங்கர் ஸ்ட்ரைக்கில். ஸோ கர்ணா அண்ட் சங்கர் நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க அவங்களோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சில். பேட்டில் சரியான மீட் இல்லை. ஒரு பாட்டம் விட்டு 2 ரன் ஓடுவாங்களான்னு பார்ப்போம். சிங்கிள். பேட்டில் கிராஸ் பேட் விட்டார். இங்கே ஒரு சிங்கிள். ஸோ இங்கே 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. அதுக்கு இடையில் ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. 15 நோ விக்கெட் கரூர் எம்எம்சிசி. செகண்ட் ஓவர் போட போலிங் இல்லை ஜாவித் ஹைட்மேன். செகண்ட் பால் ஃபுல் டாஸ் பால். தரையிலே போயிருக்காரு. கேப்பில் 2 ரன் கிடைக்குன்னு நினைக்கிறேன். கிடையாது, சிங்கிள். ஒருத்தர் முறையில் இன்னொரு ரன் ஓடி எடுக்கிறாங்க. சிங்கிளில் டபுளாக மாற்றுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் சங்கர் வெல் பிளே. வெளியே தாண்டிச்சுன்னா அங்கே பவுண்டரியாக இருக்கும். எஸ், ஓடி தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். 2 ரன். நிறைய டபுள்ஸ் பிறக்கிறாங்க. ஆஃப் கட்டர். நல்ல ஷாட், நல்ல கனெக்ஷன் நினைக்கிறேன். எஸ், கிளியர் ஹிட். 6 கொடுத்துருக்காரு. லெக்கம் பேரும் 2 பேட்ஸ்மேனும் ஆளுக்கு ஒரு 6 பதிவு பண்ணிட்டாங்க. அப்படி வாக்கிங் லென்த் வித்து கொடுக்காம போட்ட பந்து கீப்பர் தவறு பண்ணால் 1 ரன் ஓடி எடுப்பாங்க. சிங்கிள். லாஸ்ட் ஒன்று ஃபுல் டாஸ் பால். நோ பால் கொடுத்துருக்காங்க. ஹிப்புக்கு மேலே போடப்பட்ட பந்து பீமர்னும். சிங்கிள். ஃப்ரீ ஹிட் பால். இலவச அடி. க்ளீன் போல்டுங்க. ஆனால் விக்கெட் கன்சிடர் ஆகாது. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 29. கிட்டத்தட்ட 15 ரன் ரேட் மெயின்டைன் பண்ணுறாங்க. நோ விக்கெட். நல்ல பார்ட்னர்ஷிப். நியூ பால் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ராம் ஓவர் த கீழேருந்து கருணா. நோ பால் கொடுத்துருக்காங்க. அங்கே அதுக்கிடையில் அங்கே அடித்தா விக்கெட்டான்னு பார்த்தா ஸ்டக் ஆகிருக்காங்க. ஃப்ரீ ஹிட் பால். ஃபுல் டாஸ் பால். பிரிஸ்ட் மூவ்மெண்ட். ஃபாஸ்ட்டாக இருந்திருந்தால் 6 இருந்திருக்கும். கேட்சை பிடிச்ச சந்தோஷத்தில் பாலை கையிலே வச்சுருந்தாரு. பிடிச்சிருந்தாலும் விக்கெட் இருந்திருக்கும். 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க, லாங் ஆஃபில். எஸ், கிளியர் ஹிட்டு. கைக்கு மேலே போயிருக்கு. 6. டாப் பேஜ் குடியேத்தம். சான்ஸ் வராங்க ஃபீல்டர். ஃபாஸ்ட்டாக இருந்தால் கேட்சை பிடிக்கலாம். நல்ல டேக்கன். முதல் பிரேக் த்ரூ கொடுக்குறாங்க இங்கே. கர்ணா ஆட்டமிலேருந்து வெளியே. அடுத்த நீ பேட்ஸ்மேன் ஹைட்மேன் அமல். கேரளா பிளேயர் உள்ள இறக்கியிருக்காங்க. வெல் பிளேடு. வந்த திசையில் ஆடினார். அலட்சியம் அடிக்கப்பட்ட 2 தான் சொல்ல முடியும். லாங் ஆஃபில் ஒரு சிக்கி ஷாட்டு. பாட்டம் ஆஃப் த பேட்டில் இருந்த காரணத்தினால இது 6 மாறி இருக்கு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 47. ஒரே ஒரு விக்கெட் மட்டும் இருந்து கரூர் எம்எம்சிசி. பவுலிங் எண்டில் ஜாவித். அவருக்கான செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர் ஷாட்டுங்க, மடக்கி கொடுத்தாரு. கண்டிப்பாக இது 6. எஸ், கிளியர் பண்ணுது. எக்கச்சக்க ரன்ஸை பதிவு பண்ணுறாரு. 2வது 6. ஒரு உலக்கினாரு. ஆஃப் ஸ்டம்பை தட்டிட்டு போயிருக்கு. எஸ், விக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு பலிக்கு பலி வந்து தான் சொல்ல முடியும். எத்தனை பேட்ஸ்மேன் குணா ஆஃப் கட்டுற மாதிரி போட்டார். இன்ஸ்விங் வேரியேஷன். டாட் பால். ஷாட் லாங் ஆஃபில். பாலோட பாட்டமுக்கு போனார். அந்த திசையில் வர்ற 3வது 6. இவர் பேட்டில் இருந்து முதல் 6. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா சங்கர் ஸ்ட்ரைக்குக்கு வந்தார். இங்கே கையிலே போகுது. அனதர் பிரேக் த்ரூ. ஓப்பன் பேட்ஸ்மேன் 2 பேரும் காலி. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 60 ரன் ஆடி இருக்காங்க. 3 விக்கெட் இழந்து. 5th ஓவர் போட ராம் வந்திருக்காரு. அவருக்கான செகண்ட் ஓவர். ஓவரதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்
ஷார்ட் லாங் ஆன்ல அங்கே ஃபீல்டர் நல்ல டேக்குனுங்க. நல்லா கேஸ். போனரோட கடைசி பந்து விக்கெட்டு, இந்த ஓவரோட முதல் பந்து விக்கெட்டு. அடுத்த பேட்ஸ்மேன் அஜய், அடுத்து கேரளா வீரர். டாக்கிங் லென்த்தில் வித்து கொடுக்காம போட்டார். ரன்னிங் பீரியட் விக்கெட் காட்டுறேன். 2 ரன்னுக்கான தேடல். 2 ரன். அங்கே ஃபீல்டர் ஐஸ் ஆன் த பால். சன்லைட் காரணமாக இருக்குமா? நல்ல டேக்கனுங்க. அனதர் பிரேக் த்ரூ. டக்குன்னு 3 விக்கெட்டை பிடிக்கிறாங்க. அடுத்த பேட்ஸ்மேன் கிரி. வெல் பிளேட். பாடி லைனில் வந்துச்சு. ஒரு தட்டலுக்கு போனார். இன்னும் பேட்ஸ்மேன் ஜாண்டி. சந்தியபுரம் முதல் பந்து லாஸ்ட் ஓவர். ஒரு ஸ்கூப் ட்ரை தெளிவாக எக்ஸிக்யூட் பண்ணாரு. ஆளே கிடையாது, ஒயிட்ரா வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரி. மேட்டில் இருந்து உருண்டே ஓடிடும். சென்ஸ் ஆஃப் பேட்டிங். லாஸ்ட் ஒன்று கொச்சிக்கு ஷாட்டு. அங்கே ஃபீல்டர் சான்ஸ் ஃபார் கேட்ச் பார்ப்போம். நல்ல டேக்கனுங்க. பாலோட அண்டருக்கு வந்தார். வெரி குட் பாய். 4 அடித்த பேட்ஸ்மேன் நடக்க வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 67, 6 விக்கெட்லேருந்து. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் போட விஜய். ஐயோ காலுக்குள்ளே ஆனார். நான் செக்கர் காலுக்குள்ளே. சிங்கிள். ஸோ ஓவர் த்ரோ. எஸ் விக்கெட். 1 ரன் ப்ளஸ் ஒரு ரன் அவுட்டு. செகண்ட் ஒன். டாப் ஏஜ் கீப்பர் பிடிப்பாருங்க. சதீஷ் இருக்காரு. நல்ல டேக். அடுத்த பேட்ஸ்மேன் கவி லெஃப்ட் ஹேண்டர். ஒரு கேமே வர்றாராம் பார்ப்போம். சிக்கி ஷாட் தரையிலே போனார். ஒரு சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும். அடுத்த பேட்ஸ்மேன் ரத்தீஷ். இவர் லெஃப்ட்டு. 2 லெஃப்ட் ஹேண்டர் உள்ள. 4th ஒன். பிச் ஆஃப் த பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸு. நல்ல நீலகாலத்தில் டாட் பால். லாஸ்ட் 2 மோர். ஸ்விட்ச் ஹிட்டில் காலில் பட்டிருக்கு. நோ ரன். டாட் பால். லாஸ்ட் ஒன்று ஷாட்டுங்க. ஆனால் உச்சி பந்து. சான்ஸ் ஃபார். ஆல்ரெடி ஒரு கேட்சை பிடிச்ச ஃபீல்டர் அங்கே. நல்ல டேக்கனுங்க. சூப்பராக போனார் பாலுக்கு. ஸோ 9 விக்கெட் இழந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கடைசி ஓவர் மிக நேர்த்தியான. இந்த ஓவரில் 2 ரன் 2 விக்கெட் நினைக்கிறேன். மொத்தமாக லாஸ்ட் 2 ஓவரா வெறும் 9 ரன்னை மட்டும் தான் விட்டு கொடுத்துருக்காங்க. 69 ரன்னு. 4 ஓவருக்கு 60 இருந்துச்சு. ஸோ 70 ரன் டார்கெட் ஃபார் காட்பாடி. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வந்திருக்காங்க. ஆகாஷ் பிங்கி அவர் தான் ஸ்ட்ரைக்ல இருக்க போறாரு. நான் ஸ்ட்ரைக்ல கருடன். கருடா அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினாரு அவங்களோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்ல. இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டிலா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச். 6 ஓவர்களுக்கு 70 ரன். பவுலிங் எண்டில் அஜய் வந்திருக்காரு. வெற்றி இலக்குடன் அரண்டகில் இருந்து அப்படியே ஆக்கிங் லென்த்ல நேரா கொண்டு வந்து சொருவுனாரு. டாட் பால். செகண்ட் பால் ஒயிட் எரி பால். அட்வான்ஸ் ஆப்பிட்டாரு. லேட்டா வந்துச்சு. ஸ்லோயர் ஆன் ஃபேஸ்ல சாக்ரிஃபைஸ் இருந்துச்சு. டாட் பால். தேர்ட் ஒன். ஸோ வேகத்திலேயே திருப்பினாரு. டாட் பால். 4th ஒன். பேட் எடுக்கிறதுக்குள்ள ஒரு வேகம். ஒயிட்ல ஒரு சைடு போச்சு. டாட் பால். லாஸ்ட் மோர். அப் டு ஆக்கிங் லென்த். கிரீஸ்குள்ள குறி வச்சு போட்ட மாதிரி இருந்துச்சு. டாட் பால். லாஸ்ட் ஒன்று திருகல் பந்துங்க. ஒரே ஒரு ஒய்டு மட்டும் போட்டு இந்த ஓவரை மெயினா பிடிச்சி போட்டிருக்காரு அஜய். ஒரு ஓவர் முடிவுக்கு 1 ரன்னு நோ விக்கெட். செகண்ட் ஓவர் போட கருணா வந்திருக்காரு. கருடா ஸ்ட்ரைக்ல. ஸோ நான் ஸ்ட்ரைக்ல இருந்து நிறைய பால் பார்த்துருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர் தக்கில இருந்து ஃபுல் டாஸ் பால். கீப்பர் தவறு பண்ண கண்டிப்பா அது 4 நினைக்கிறேன். எஸ் பால். 4 ரன்கள் மொத்தம். முதல் ஓவர்ல 1 ரன் வந்த நிலைமையில பாலே போடாம இப்ப 5 ரன் சேருது. மொத்தம் 6 சேருது. ஃபர்ஸ்ட் பால் ஷாட்டுங்க. கிளியர் ஹிட். பணமரத்தை தாண்டி இருக்கு. கருடா முதல் ரவுண்டை தொடர்ந்து இந்த ரவுண்ட்லயும் விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. நெக்ஸ்ட் ஒன் அப் டு யாக்கிங் லென்த். லோ ஃபுல் டாஸா கன்வெர்ட் ஆச்சு. இதையும் சிங்கிளா மாத்துறாங்க. லாங் ஆன் திசையில் 1 ரன். எங்க இருந்த ஃபீல்டர் எங்க வந்துட்டாரு பாருங்க. பேட்டுக்கு மேல போச்சு. டாட் பால். குட் ஷாட் அங்க. நல்லா பண்றீங்க. 4 ரன்கள். 4 பாப்போம். எஸ் பவுண்டரி கொடுத்திருக்காங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 19 எந்த விக்கெட் இழக்காம. இந்த ஓவர்ல மொத்தமா 18 ரன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த தேர்ட் ஓவர் போட நியூ பாலர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. தளபதி. செகண்ட் ஓவர் ஷாட்டுங்க. வந்த திசையில அப்படியே அனுப்புறாருன்னு நினைக்கிறேன். ஒரு இன்சைட் அவுட் மாதிரி கிளியர் ஹிட்டிங் 6. ஸோ ஆகாஷ் பேட்ல பட ஆரம்பிச்சிருச்சு. நிறைய டாட் விட்டு இருந்தாரு. அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி ஒரு 6. காட் சேஞ்ச் பண்ணிட்டாரு. நல்ல திங்கி. அதன் காரணமா இங்கே மிடில் ஸ்டம்பை தட்டிட்டு போயிருக்கு. ஒரு பலிக்கு பலி வந்து 6 அடிச்ச பேட்ஸ்மேன் ஆட்டம் இழக்க செஞ்சிருக்காங்க. ஒன் பேட்ஸ்மேனா விஜய் ரைட் ஹேண்டர். பாலை நசுக்கிட்டாரு. அங்கே ஃபீல்டர் கர்ணா. 1 ரன். சிங்கிள்.
கரெக்டாக ஸ்ட்ரைக்கில் அங்கே ஃபீல்டர் கிடையாது, கேப்பில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் டபுள். எஸ் கிராண்டட் 2. 2 ரன். லாஸ்ட் ஒன்று ஃபுல் டாஸ் பால். ஸோ போட்ட வேகத்தை விட பேட் எடுத்த வேகம் அவ்வளோ மிக நேர்த்தியாக போயிருக்குங்க. தூக்கி அடித்து 6 நல்ல ஷாட்டு, மச் நீடட் 6ன்னு சொல்லலாம் கருடா பேட்டில். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 35. அதே ஒரு விக்கெட்டோட போலிங் அஜய் முதல் ஓவர் போட்டிருந்தாரு, ஒரு ரன்ல பிடிச்சி போட்டிருந்தாரு. முக்கியமான ஓவராக இருக்க போகுது. ஸோ இந்த ஓவரை கருடா எப்படி ஃபேஸ் பண்ணுறாருங்கிறதா விஷயமே. ஸோ கண்டிப்பாக நல்ல பேட்டிலாக இருக்க போகுது கருடா வர்சஸ் அஜய். தரையில் ஆடுங்கிற மைண்ட் செட் நல்லாவே தெரியுது. டபுள் ஆக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே ஃபீல்டர் யார்கர் முறையில் வீசப்பட்ட பந்து அடிச்சிட்டாரா, ஸ்டம்பில் படலை. 2 ரன். ஷாட்டுங்க அங்கே லாங் ஆஃப்ல. யாஸ் கிளியர் ஹிட்னு நினைக்கிறேன். பவுண்டரி கொடுத்துருக்காங்க. அங்க யாருமே இல்ல. கியர் சேஞ்ச் பண்றாரு இங்க கருடா. அதே மாதிரி விண்டு பார்த்தீங்கன்னா கீப்பருக்கு பின்னாடி இருக்கு, அதுலயும் இழுத்து ஆடி இருக்காரு. பவுலரை கண்டிப்பாக யோசிக்க வச்சுட்டாரு. வெல் பிளேட். நேராக உள்ள வந்த பந்து, மோதின பந்து, பேட்டை வச்சு மோதி இருக்காரு. சிங்கிள். லாஸ்ட் 1 இந்த ஓவரில். உடம்புல பட்டிருக்கு 9 ரன். டாட் பால். இந்த ஓவரை கடத்தன்னு நினச்சிருக்காரு. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, ஒரு விக்கெட் இருந்து 44. ரிமைனிங் உள்ள 12 பாலுக்கு 26 தேவை. பவுலிங் எண்டில் கருணா, அவருக்கான செகண்ட் ஓவர். அப்போ அடுத்த ஓவர் நியூ பவுலர் தான் போட போறாரு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்றாரு இங்க. செகண்ட் ஓவர் பாலை நசுக்கினாரு. இப்பதான் மாற போறாங்க. ஸ்ட்ரைக்குக்கு கருடா வர போறாரு. தேர்ட் ஒன். பிச் ஆஃப் த பால் குயிக்கரா போட்டாரு. டாட் பால். 3 பாலுக்கு 1 ரன் வந்திருக்கு. தப்பிச்சு அங்க பவுலர் ஃபீல்டர் 2 பேருக்கு நடுவில் பிச் ஆயிடுச்சுங்க. ஒரு சிங்கிள். 4 பாலுக்கு 2 ரன் வந்திருக்கு. இந்த பக்கமா விஜய். ஸோ ஏதாவது பண்ணணும். இந்த 2 பால்ல பெரிய ஷாட் ஆட சொல்லுவார் அங்க கருடா. போன பால் வைட் எறிப்பார். அப்படி ஹாக்கிங் லைன் தவறே பிடிப்பாரு இங்க. டாட் பாலுங்க. யார்கர் நேர்த்தியான ஒரு ஓவர். ரிமைனிங் உள்ள 7 பாலுக்கு 23 தேவை. அப்படின்னா அந்த கடைசி பந்து பெரிய ஷாட்டாக இருந்தால் மட்டும் தான் ப்ரெஷர் குறையும் பேட்ஸ்மேனுக்கு. இல்லைன்னா கண்டிப்பாக பவுலர்ஸ் டாமினேட் பண்ணுவாங்க. அதுக்கு இடமே கொடுக்காத மாதிரி பேக் டு பேக் இங்க 2 யார்கருங்க. இந்த மேட்ச் ஓவரா செம்மையா போட்டிருக்காரு கருணா. இந்த ஓவரில் கருணா அவர்களுக்கு 5 ஓவர் முடிஞ்சிருக்கு, 47. அதே ஒரு விக்கெட்டோட. ரிமைனிங் உள்ள 6 பாலுக்கு 22. 4 பெரிய ஷாட் தேவை. கருடா ஸ்ட்ரைக்ல தி ஒன்லி ஹோப் அவங்க டீமுக்கு. ஏன்னா வெல் செட்டில்டு பேட்ஸ்மேன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். இந்த போட்டியின் இறுதி இந்த கடைசி ஓவர் நியூ பவுலர் போட வருவாரு. சார்ஜ் பண்ண வரான்னு பார்ப்போம். அமல் வந்திருக்காரு. 6க்கு 23. அம்பையர்ஸ் காலங்க வைட் பால். இப்போ 6க்கு 22 மாதிரி இருக்கு. அம்பையர்ஸ் கால் அகைன் வைடு. யார்கரை குறி வைக்கிறாரு. பேக் டு பேக் 2 வைடு. பெரிய சுத்தலுக்கு போனாரு. பேட் மேல போயிருக்கு. டாட் பால். 5க்கு 21. அம்பையர்ஸ் கால் வைடுங்க. 3வது வைடு இந்த ஓவரில். எத்தனை வைடு போட்டாலும் போடுவேன், இந்த பக்கம் வர மாட்டேங்கிற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காரு. 5 பாலுக்கு 20. ஷாட்டுங்க. 4 ரன் வரும்னு நினைக்கிறேன். எஸ் பவுண்டரி. 4க்கு 16. டாப் பேஜ். காஸ்ட்லி கேட்சா இருக்கும். பிடிச்சாருனா ஐயோ டிராப்புங்க. 2 ரன்னாவது ஓடி பார்த்துருந்துருக்கலாம். ரன்ஸ் ஓடல. நோ சொல்லிட்டாரு இங்க. 3க்கு 16. அம்பையர்ஸ் கால் வைடு. 4வது வைடு. 3க்கு 15. பிச் ஆஃப் த பால். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். டாட் பால். நல்ல ஒரு முறை. 2 பாலுக்கு 15. ஒரு நிக்கு. கீப்பர் தலைக்கு மேல. ரன் எடுக்க வாய்ப்பில்லை. ரன்ஸ் ஓடல. டாட் பால். 1க்கு 15. வெல் டிஃபென்ஸ். நாட் அவுட் பேட்ஸ்மேனா வெளியே போவாரு. ஸோ ஹார்ட் லக் கருடா அப்படிதான் சொல்ல முடியும். உண்மையாக ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாரு அவங்க டீமுக்காக 2 ரவுண்டாவே. ஸோ இந்த மேட்சை கரூர் MMCC வின் பண்றாங்க. ஸோ 4th டீமா செமிஃபைனலுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறாங்க. வாழ்த்துக்கள். ஸோ இந்த கோல் டிசைடர் மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் கோஸ் டு ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் கருணா. ஸோ முக்கியமான ஓவரை மேட்ச் ஓவரை நல்லா போட்டு முடிச்சு கொடுத்தாரு. போல் டிசைடர் மேட்ச்ல எலிமினேட் ஆன காட்பாடி டீமுக்கு 5000 பிரைஸ் மணி.